நான் என்ன பிஜேபியை பற்றி கேட்டிங்கனாலே எனக்கு அதில் உடன்பாடே இல்லை சார். அது ஒரு ஏமாற்று கூட்டம் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். அது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று கூட்டம். ஏன்னா இன்றைக்கு தமிழர்கள் அந்த ஏமாற்று சதிகள் வலைகளுக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்களேங்கிற ஒரு வேதனை எனக்கு இருக்குது சார். பதவி இதெல்லாம் இன்றைக்கி வரும் போகும் சார். காசு பணம் இன்றைக்கி வரும் போகும் சார். ஆனால் அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் வாழணும் சார். நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் காத்து வச்சுட்டு போனால் தான் சார் அடுத்து வரக்கூடிய பிள்ளைகள் இந்த மண்ணில் வாழ முடியும். தயவு கூர்ந்து நான் அரசியல் ரீதியாக சப்பக்கட்டு கட்டுவது, ஒருத்தர் சொல்கிற கருத்துக்கு எப்படி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி ஒன்று சொன்னால் ஆளுங்கட்சி ஒன்று சொல்லுவது, ஆளுங்கட்சி ஒன்று சொல்லும் பொழுது எதிர்க்கட்சி உங்கள் ஆட்சியில் இது நடக்கலையா என்று ஆண்டாண்டு காலமாக இது இன்னைக்கு நேற்று இல்லை, 52 இருந்து பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு மோடியும் ராஜீவ்காந்தியும் இருக்கிற நிலையில் ஒரே மாதிரி தான் இருக்கு. விவாதங்கள் தான் வேறு வேறாக இருந்திருக்க தவிர எல்லாமே ஒன்றா தான் இருக்கு. ஆகவே அதுகளை மறந்து நம்ம அடுத்த பொறுப்பு